நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் யாவருக்கும் வாழ்த்து சொல்லி, விடிஞ்சிருச்சுங்க, எழுந்துருங்க, வாங்க தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கலாம் என்று அன்போடே கூட உங்கள் எல்லோரையும் அழைப்பது உங்கள் அன்பு ஊழியக்காரன் ஜெயப்பா. வாருங்கள், இந்த தியானத்திற்குள் போகலாம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, தினந்தோறும் எப்படி உம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கிற கிருபையை அருளி இருக்கிறீர். உம்முடைய வருகைக்காக நாங்கள் ஆயத்தப்படும்படி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் நைட் நல்லா தூங்குனீங்களா? பரபரப்பா இருக்கீங்களா? ரெடி ஆகிட்டு இருக்கீங்க? ஆமாங்க, ரெடி ஆகிறோம். ஆஃபீஸ்க்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும். இன்னைக்கு எக்கச்சக்கமாக வேலை இருக்குது, அதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். எவ்வளவு நேரம் ஆயத்தமாகறீங்களோ குளிச்சு ரெடி ஆகிறதுல. அதே போல் இன்னைக்கு ட்ரெஸ் பண்ணுறது, யூனிஃபார்ம்ஸ், அந்த ட்ரெஸ் கோடெல்லாம் மெயின்டைன் பண்ணணும். போகிறதுக்கு முன்னால் ஐடி கார்டு எடுத்துக்கணும், அதை எடுத்துக்கணும், இதை எடுத்துக்கணும் அப்படின்னு அது இதுன்னு ரொம்ப பரபரப்பாக இருப்போம் இல்லையா? சில தாய்மார்களுக்குன்னா ஏக்கச்சக்கமாக அப்படியே பரபரப்பாக இருப்பாங்க. பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணி டிஃபன் கேரியரில் போட்டுட்டு புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சு ட்ரெஸ் பண்ணி அனுப்பணும். இப்படி எத்தனையோ வேலைகள் எல்லாத்துக்கும் ஆயத்தமாயிட்டு இருப்போம், ரெடி ஆகிட்டே இருப்போம். காலேஜுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருப்போம். இன்டர்வியூக்கு போகணுன்னா அதுக்கு வேறு மாதிரி ரெடி ஆகும். எக்ஸாம்ஸ்னால் இன்னும் வேறு மாதிரி ரெடி ஆகும். அப்படி இவ்வளவு விதமாக ரெடியாகி நாம் போகிறது இந்த உலகத்தினுடைய வேலைக்காகவோ அல்லது இந்த உலகத்தின் படிப்புகளுக்காகவோ அல்லது நம்முடைய டிக்னிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவோ இவ்வளவு நேரத்தை செலவிடுறோமே, அப்போது தேவனுடைய சந்நிதிக்காக நேரத்தை நாம் ஒதுக்குறோமா? தேவ சந்நிதியிலே நாம் அவருக்கு முன்பாக நின்று நன்றி இருதயத்தோடு கூட, தாவீது சொல்லுகிறான், என் விண்ணப்பத்தை நான் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறேன், என்னுடைய பேச்சில் நான் ஆயத்தப்படுகிறேன், என் வேண்டுதல்களில் ஆயத்தப்பட்டு தேவனுக்கு முன்பாக நிற்கிறேன். எத்தனை பேர் இன்னைக்கு தேவனோடு பேசுகிறதற்காக ஆயத்தப்படுறோம்? எத்தனை பேர் தேவனுடைய சன்னதிக்கு முன் நிற்க வேண்டும் என்று ஆயத்தப்படுறவங்களா இருக்கும்? அஃப்கோர்ஸ், இந்த உலகத்துக்காக நம்ம ரெடி ஆகிறதுனா நம்ம ட்ரெஸ்ஸை உடுத்திக்கிறது, தலையை சீவிக்கிறது, தேவையான மேக்கப் போட்டுக்கிறது, இதெல்லாம் இருக்கு. ஆனால் தேவனுக்கு முன் ஆயத்தப்படுவது என்பது நம்முடைய வஸ்திர விஷயங்களில் அல்ல. மனிதன் வெளியரங்கமாய் பார்ப்பானே தவிர தேவன் இருதயங்களை காண்கிறவர். எனவே தேவனுக்கு முன்பாக நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். இருதயத்தை ஆயத்தப்படுத்துறதுக்கு தண்ணி இதெல்லாம் தேவையே இல்லை இல்லையாங்க? நல்ல ஷாம்பு போட்டு குளிச்சுக்கிட்டோ ஒரு காஸ்ட்லி சோப்பை போட்டு குளிச்சு ரெடி ஆகிறனோ இருந்தாலும் குற்றம் அப்படியே கரையாக தான் இருக்கும் இல்லையா? நம்ம எப்படி நம்முடைய சரீரத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்காக சில சோப்பு யூஸ் பண்ணுறோமோ, சில லோஷன்ஸை பயன்படுத்துகிறோமோ, சரீரத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம் இருதய சுத்தத்தை காத்துக்கொள்வதற்காக, தேவனுக்கு முன்பாக நாம் பரிசுத்தர்களாக இருப்பதற்காக, உத்தமத்தை காத்துக்கொள்வதற்காக, மனசாட்சியை காத்துக்கொள்வதற்கு ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்களா? நாம் அதிகாலை எழுந்த உடனே செய்கிற ஜெபம் ஆயத்தத்திற்கான ஜெபம். நாம் உண்மையாக ஜெபிக்கிற போது தேவனால் நாம் அபிஷேகிக்கப்படுகிறோம். வசனத்தினால அபிஷேகப்பட்டு வசனத்தினாலே நாம் கழுவப்படுகிறோம் என்பதனாலே நாம தேவனுக்கு முன்பு சுத்தமுள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் காணப்படுவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆமோஸின் புத்தகம் 4வது அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாய் உனக்குச் செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்ய போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. உன் தேவனுடைய சந்நிதியிலே அவரை நீ சந்திக்கும்படி ஆயத்தப்படு. தினந்தோறும் ஆண்டவருக்கு முன்பாக நாம் இருக்க வேண்டும். தினந்தோறும் ஆண்டவரை நாம் எதிர்கொள்ள வேண்டும். முகமுகமாய் அவரை நாம் தரிசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறதற்கு, தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறதற்கு, அவருடைய சித்தத்திற்குள் நடப்பதற்கு நாம் அவருக்கு முன்பு ஆஜராக வேண்டும். அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நீ ஆயத்தப்படவில்லையே என்று உனக்காக அவர் எதிர்பார்க்கிறவராயிருக்கிறார். உன் தேவனை சந்திக்கிறதற்காக நீ ஆயத்தப்படு. மனிதர்களை சந்திக்கிறதற்கு நாம எப்படியெல்லாம் ரெடி ஆகிறோம் இல்லையா? எவ்வளவு நேரமானாலும் வெயிட் பண்றோமா இல்லையா? ஆனால் தேவனுக்கு முன்பு நம்முடைய இருதயத்தை சரி செய்து கொள்வதற்கு, பரீட்சிக்கிறதற்கு தைரியமாக அவருடைய கிருபாசன தண்டையிலே சென்று அவரோட கூட நேரத்தை செலவழிக்கிறோமா? நாம் தேவனுடைய சந்நிதியிலே காணப்படுவதற்கு ஆயத்தமாக வேண்டும். வேதம் சொல்லுகிறதல்லவா, கர்த்தருடைய ஊழியத்தின் பாரத்தை சுமக்கிறவர்களே
நம்மளை மாதிரி ஊழியர்கள் அந்த காலத்தில், பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்கும்போது லேவியர்கள் பிரத்யேகமாக தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். ஆலயத்தின் உபகரணங்களை எல்லாம் ஹேண்டில் பண்ணுவதற்கு, தேவையான இடத்துல அவைகளை வைக்கிறதற்கு, எடுத்து செல்வதற்கு ஆளாளுக்கு செய்கிற வேலை இல்லை. அது லேவி வம்சத்தை தான் தேவன் பிரத்யேகமாய் ஏற்பாடு செய்திருந்தார். அவர்கள் பரிசுத்த தேவனுடைய ஆலயத்திலே ஊழியம் செய்ய வேண்டுமென்றால், பரிசுத்த பணிமுட்டுக்களை எல்லாம் அவர்கள் தொட வேண்டுமென்றால், தூக்க வேண்டுமென்றால், சரி செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் முதலாவதாக பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். அதனால் தான் தேவனுடைய பணிமுட்டுக்களை சுமக்கின்றவர்களே நீங்கள் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை நினைவூட்டுகிறார். நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய, ஒருமுறை வாசிக்கலாம், ஏசாயாவின் புத்தகம் 52வது அதிகாரம் 11ஆம் வசனம். புறப்படுங்கள், புறப்படுங்கள், அவ்விடம் விட்டு போங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே, அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். கவனிங்க, உங்களை நீங்கள் சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். இன்று தேவனுடைய ஊழியத்திலே நாம் பங்காளிகளாக இருக்கின்றோம். இன்று ஆலயத்திலே அந்த பணிமுட்டுக்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இன்று நாம் நம்முடைய சரீரத்தையே அவருக்கான உபகரணமாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னுடைய வாய் அவர் பயன்படுத்துகிற பாத்திரமாயிருக்க வேண்டும். உன்னுடைய சரீரத்தை அவருடைய ஆலயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும். உன்னை அவருடைய சாட்சியாக அவர் நிலைநிறுத்த விரும்புகிறார் என்பதனாலே, ஆண்டவர் என்னை ரட்சித்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் உங்களை நீங்கள் பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ளுவது அவசியம். ஆண்டவருடைய சன்னதிக்கு முன்பாக நின்று அவருடைய இரத்தத்தினால் கழுவப்படும்படியாக, அவருடைய வார்த்தைகளினாலே சுத்திகரிக்கப்படும்படியாக தினந்தோறும் காலையிலே நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். காலையிலேயே சரீரத்தை சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். வெளியே போக வேண்டும் என்றாலும், மனிதர்களோடு கலக்க வேண்டும் என்றாலும் எவ்வளவோ ஆயத்தப்படுகிறாய். ஆனால் தேவனுக்கு முன்பாக அவரை முகமுகமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று, அவருடைய கிருபைக்காக வேண்ட வேண்டும் என்று, அவருடைய ஐக்கியத்தை விரும்ப வேண்டும் என்று, அவருடைய சாட்சிகளாக நிலைநிற்க வேண்டும் என்று நம்மை நாமே பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்படி? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? தேவனுடைய வார்த்தைகளை ஜாக்கிரதையாய் கைக்கொள்ளுவதால் தானே. வாலிபனாயிருந்தாலும் வயோதிகர்களாக இருந்தாலும் எந்த மனிதனும் தன் இருதயத்தை எப்படி கழுவ வேண்டும்? சோப்புகளினால் அல்ல, டிட்டர்ஜென்ட்ஸால் அல்ல. எப்படி நம்முடைய இருதயத்தை நாம் சுத்திகரித்துக் கொள்ள முடியும் என்றால், தேவனுடைய வார்த்தையினால் தான் அது முடியும். நம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் சுத்திகரிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம் அல்லவா? அதிகாலமே தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது உன் இருதயம் சுத்திகரிக்கப்படுகிறது. வேதத்தை நல்ல சத்தமா வாசிங்க. வாசிக்கிற வசனங்களை இருதயத்திலே நாட்டுங்க. கரைகள் எல்லாவற்றையும் அகற்றி அது உங்களை சுத்திகரிக்கும். தேவனுடைய சன்னதியிலே தொடர்ந்து காணப்பட வேண்டும். ஒவ்வொரு நாள் காலையிலும் நாம் வேதத்தை வாசிக்கிற போது நம்மை அறியாமலேயே நமக்குள்ள இருக்கும் கலவரங்கள், கவலைகள் எல்லாம், நம்முடைய இருதயத்தை மூடியிருக்கின்ற கவலைகள், கஷ்டங்கள், பாரங்கள், எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாவற்றிலும் இருந்தும் நாம் விடுவிக்கப்படுவோம். பொறாமை, பகை, கோபம், பழிவாங்குதல் அதிகமாயிட்டே இருக்கா இல்லையா இருதயத்துல? தேவனுக்கு முன்பாக உன் இருதயத்தை சரி செய்து கொள்ளாமல் அவர் முன் நிற்கவே முடியாது. தேவனுக்கு முன் நிற்கும்போது உன்னுடைய இருதயம் சரியில்லாததாய் இருக்கும் என்றால் அவருடைய முகத்தை நீ பார்க்க முடியாது. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரம் குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை. ஆனால் உன்னுடைய அக்கிரமங்கள் தான் அவருக்கும் உனக்கும் மத்தியில் தடையாக இருந்து கொண்டிருக்கிறது. சுத்த இருதயம் இல்லாதவர்கள் தேவனுக்கு முன்பு நிற்க முடியாது, அவருடைய முகத்தை பார்க்க முடியாது, ஆசீர்வாதங்களை பெறவும் முடியாது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை காண்பார்கள் என்பதுதானே உண்மை. நம்முடைய ஸ்பெக்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி அது டஸ்ட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? ஸோ அடிக்கடி அதை ஜாக்கிரதையாக சுத்தம் பண்ணிக்கிட்டா தான் தெளிவான பார்வை கிடைக்கும். அதே போல நம்முடைய இருதயங்களை சரி செய்து கொள்ளாமல் தேவனை தெளிவாக பார்க்க முடியாது, அவருடைய நோக்கத்தை அறிந்து கொள்ள முடியாது, அவருடைய சித்தத்தையும் அறிய முடியாது. அதாவது நமக்கு தெளிவாக தெரியாது அவருடைய நோக்கங்கள் என்னவென்பது, அவருடைய பிளான்ஸ், அவருடைய பர்பஸ், அவருடைய சிந்தை நமக்கு புரியவே புரியாது. தினந்தோறும் தேவனோடு ஐக்கியப்பட்டு அவருடைய சன்னதியிலே நம்மை நாமே ஆயத்தப்படுத்திக் கொண்டால்தான் அற்புதமான காரியங்களை காண முடியும்.
நாங்கள் ஆண்டவரை ஆராதிக்க ஆலயத்திற்கு செல்லுகிறோம், நாங்கள் ஆண்டவரை ஒழுங்காய் தியானிக்கிறோம், நாங்கள் ஜெப வீரர்களாக இருக்கிறோம். கவனிங்க, வேதம் சொல்லுகிறது தேவனை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் அறிந்த வசனம் தானே அது. சங்கீதம் 29வது சங்கீதம், 29வது சங்கீதம் 2வது வசனம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள், பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பரிசுத்த அலங்காரங்களை தரித்துக் கொண்டு, வெள்ளியையோ பொன்னையோ அல்ல, தேவன் நியமித்திருக்கிற நிலையிலே சுத்த இருதயத்தோடு கூடத்தான் தேவனுக்கு முன் பணிய வேண்டும். அப்படித்தான் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உன் பரிசுத்த உதடுகளினாலே அவரை துதிக்க வேண்டும். ஏசாயா தேவனுக்கு முன் நின்றபோது, ஐயோ நான் அதமானேன், பரிசுத்தமற்ற உதடுகளை உள்ளவனாயிற்றே என்று கதறுகிறான். எனவே நான் அசுத்த நாவுள்ளவன், நான் அதமானேன் என்று கதறுகிறான். பலிபீடத்தின் மீது இருந்த அக்கினினால் அவனுடைய நாவை தொட்டபோது, இதோ உன் பாவங்களுக்கு பிராயச்சித்தம் கிடைத்துவிட்டது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்ட போது அவனுடைய உதடுகள் பரிசுத்தமாக்கப்பட்டன. என் நிமித்தமா யார் போவான், நான் யாரை அனுப்புவேன் என்றபோது, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை அனுப்புங்க. உம்முடைய அன்பின் சத்திய சுவிசேஷத்தை, உம்முடைய பரிசுத்தத்தை குறித்து பறைசாற்றுவதற்கு இதோ பரிசுத்தப்படுத்தப்பட்டிருக்கிற உதடுகளால், நாவினால் உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை உச்சரிக்கும்படியாக என்னை அனுப்புங்க ஆண்டவரே என்கிறான். வாழ்க்கை சரியில்லாம ஆண்டவரை பத்தி பெருசா பேசுறதுல என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? நாம் தேவனுடைய சன்னதிக்கு போகிற பொழுது நம்முடைய நாவு உதடுகள் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும், சரீரம் பரிசுத்தப்படுத்தப்பட வேண்டும். உன் கரங்களை நீட்டும் போது அதிலே குற்றம் இருக்கும் என்றால் அதை விட்டு விலகும் போதுதான் தேவன் உன் மீது கருணை காட்டுவார். உனக்குள்ளே நீ கரையை வைத்துக் கொண்டு ஆண்டவரை என்னை காப்பாற்றுங்க கை நீட்டினா அவர் எப்படி உன்னுடைய கையை தொட முடியும்? அவர் பாவிகளை நேசிக்கிறாரே தவிர பாவத்தை நேசிக்கிறவர் அல்ல. எனவே நாம் தேவனுடைய சன்னதிக்கு போகிற போது மிக ஜாக்கிரதையோடு போகணும். நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டு போக வேண்டும். நம் மனசாட்சியை சரி செய்து கொண்டு செல்ல வேண்டும். நம் இருதயத்தை உண்மையாய் தேவனுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு செல்ல வேண்டும். தேவனுடைய ஆலயத்திற்கு செல்லுகிற போது உன் நடத்தையை மிக பத்திரமாய் காத்துக்கொள் என்று பிரசங்கின் புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம். யோசனையே இல்லாமல் தேவனுடைய சன்னதியிலே பேசுவதனாலே நாம் நன்மைக்கு பதிலாக தீமையை தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். அவர் ஆகாயத்தில் இருக்கிறார். நீ பேசுகின்ற வார்த்தைகள் சும்மா ஏதோ அனாவசியமான வார்த்தைகளாலே, யோசனை இல்லாத வார்த்தைகளினாலே நீளமான ஜெபத்தை செய்கிறோம் என்று இன்னைக்கு அநேகர் தேவனுக்கு வேதனையைத்தான் உண்டு பண்ணுகிறார்கள். நீ ஜெபத்திற்கு முழங்கால் படியிடும்போது அதற்கு நீ ஆயத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நாம் திட்டமாக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்பிப்பதனாலே அவரே பெருமூச்சுக்களோடு, நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுக்களோடு நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கிறார் என்பதை வேதத்தில் பார்க்கிறோம். எனவே ஜெபத்துக்காக ஆயத்தமாக வேண்டும். ஆலயத்திற்கு செல்வதற்கும் ஆயத்தமாக வேண்டும். தேவனுக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று நினைக்கும் போது, ஒரு பாடலை பாட நினைக்கும் போது, பிரசங்கம் செய்ய நினைக்கும் போது, தேவனுக்காக காணிக்கை செலுத்துவதாக இருக்கிற போதும் கூட ஆயத்தத்தோடு கூட தேவனுக்கு காணிக்கை தருகிறோமா, அல்லது ஏதோ பிச்சைக்காரனுக்கு போடுற மாதிரி அதை செய்யறோமா? மனதிலே உறுதிப்படுத்திக் கொண்டு சந்தோஷத்தோடு கூட சந்தேகம் இல்லாமல் ஆண்டவருக்கு தருகிறவர்களே தேவன் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்திருக்கிற சிருஷ்டிகர்த்தருக்கு முன்னால் நிற்க நாம் எம்மாத்திரம் நறுங்குண்ட இருதயத்தோடு கூட அவர் நமக்கு எப்படியெல்லாம் நன்மை செய்திருக்கிறார் என்பதை உணர்ந்து நன்றி இருதயத்தோடே கூட அவர் முன்பாக நின்று அவருடைய சந்நிதியிலே நம்மை நாமே அர்ப்பணிக்க வேண்டும். கர்வமுள்ள இருதயத்தாரை அவர் அருவருக்கிறார், தூரத்திலிருந்தான் அவர்களை பார்க்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உன் சுத்த இருதயத்தை தேவனுக்கு முன்பாக ஊற்றி ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்று சொல்கிறவர்களே, உங்கள் கரங்கள் சுத்தமாக இருக்கிறதா? உங்கள் கரங்களை கழுவிக்கொள்ளுங்கள். தேவனுக்காக நான் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவருமே தங்கள் சரீரத்தை, தங்களுடைய ஆத்துமாவை, தங்களுடைய மனசாட்சியை அவ்வப்பொழுது சுத்திகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, நீங்கள் உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். எனவே ஆமோஸ் அந்த இடத்துல அப்படி எச்சரிக்கின்றான். ஆண்டவருடைய சந்நிதியிலே காணப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிவிரைவிலே மேகத்தினூடே வருகிறவராயிருக்கிறார். அவருக்கு முன்பாக நிற்பதற்கு நாம் ஆயத்தமாயிருக்க வேண்டும் என்று வேதம் எச்சரிக்கிறது. ஆயத்தத்தோடே கூட புத்தியுள்ள ஸ்திரீகளாக இருந்த அந்த 5 பேர் மணவாளனின் அறைக்கு போனார்கள். கதவு மூடப்பட்டு விட்டது. ஆயத்தமில்லாத இருந்தவர்கள் எவ்வளவோ வந்து அதற்கு பின்பு மன்றாடினாலும் நீங்கள் யார் என்று எனக்கு தெரியாது என்பது போல. கவனிங்க, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது.
அவர் எப்பொழுது வருவார் என்று நாம் அறியாததினாலே நாம் எப்பொழுதும் கள்ளம் கபடமில்லாமல் பரிசுத்தர்களாய் தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருக்கும்படியாக நாம் ஆயத்தமாக வேண்டும். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்புமுள்ள பிதாவே, யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இந்த உலகத்தின் அநேக விஷயங்களுக்காக எப்படியோ மணிக்கணக்காய் நாங்கள் ஆயத்தப்படுகிறோமே தவிர, நான் என் தேவனுக்கு முன்பு நிற்க வேண்டும், தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்களாய் நாங்கள் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்பதை இந்நேரத்திலே அறிவுறுத்தி இருக்கிறீர் அப்பா. நீங்கள் வரும்போது கைவிடப்படுகிறவர்களாய் நாங்கள் இல்லாமல் ஆயத்தமுடையவர்களாக இருதய சுத்தத்தோடு நல்ல மனசாட்சியோடு உம்முடைய சாட்சிகளாய் வாழ்ந்து உமக்காக காத்திருக்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமேன். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தை 8939801234 என்ற நம்பருக்கோ அல்லது 9100100888 என்ற நம்பருக்கோ டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். நாங்கள் உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்து ஷேர் செய்து உங்கள் பெயர் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். அவைக்குரிய வாழ்க்கையில் பலப்பட வேண்டும், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வருகை சமீபமாய் இருப்பதனாலே அவருடைய வருகைக்காக ஆயத்தப்படலாம். அநேகரை நாம் ஆயத்தப்படுத்துகிறவர்களாகவும் இருக்கலாம். ஆண்டவருக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் யாவருக்கும் துணையா இருப்பதாக.